காக்கல கறி எடுத்துட்டு வந்திருந்தார். கறி எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சான். வச்சு இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சா எனக்கு குழம்பு வைக்கவும் தெரியாது, சோறாக்கவும் தெரியாது. அதுல 4 அரிசியை போட்டு வடிச்சு கோழி குழம்பு வச்சு கறி குழம்பு எங்க அப்பாவுக்கு வச்சுட்டேன். என் தங்கச்சியும் எங்க அப்பாவும் வந்திருக்காங்க. வந்தா என்ன செஞ்சிருச்சு, எங்க குழந்தையும் போய் உப்பள்ளி போட்டா. போட்டான்னு தெரியல, இன்னும் யாரு போட்டான்னு தெரியல. ஆனா உப்பு கரெக்டா போட்ட குழம்பு கச்சு வாயில வைக்க முடியல. கடைசியில என்ன ஆயிடுச்சு, எல்லாம் நைட்டு கோழி குழம்பு சாப்பிட்டா அவரு வெறிஞ்சோத்த ரசம் வச்சு தின்னாரு. தின்னுட்டு விடியாத நாள் புளிஞ்சு வைமா சாப்பிடலான்னாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி புளிஞ்சு வச்சேன். புளிஞ்சு வச்சா திருப்பி வாயில வைக்க முடியல. எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணியில குடிச்சாரு நெல்லிச்சோறு. அப்ப நெல்லிச்சோறுனா அவ்வளவு பெருசு. பழைய சோறா இருந்தாலும் ஊத்திக்கிட்டு வெள்ளனே 3 மணிக்குள்ள உட்காந்துக்குவாங்க, 4 மணிக்குள்ள உட்காந்துக்குவாங்க. நிலைய ஏன் கிடைக்காதாம்மா சின்ன பிள்ளைகள்ல இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி. நெல்லிச்சோறுனா ஆசையா சோளம் கம்புதான் அப்ப எல்லாம் இடிச்சு போடுவான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தா நெல்லிச்சோறு ஆக்குவோம். அப்ப அந்த நெல்லிச்சோறு வந்து கறி எடுத்து ஒரு 4 கடை 5 கடை போடுவாரு எங்க மாமனார். கறி எடுத்து அவரு என்ன செய்வாரு, ரத்தம்லாம் வறுத்து கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு பூரா காதை சுட்டு கொடுப்பாரு. பேரன் பேத்தியன்னு கொடுத்துப்புட்டு கறி வறுத்து குழம்பு வச்சு 4 அரிசியை போட்டு வடிப்பாங்க. சாப்பிட்டு விடியால பார்த்தா பழைய சோறு இருந்தா பழைய குழம்புல புளிஞ்சு போட்டு எல்லாம் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். அப்ப அந்த கோழி குழம்பு வந்து கடைசியில எங்க அப்பா நினைச்சுட்டா ஊருக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னாரு. எனக்கு ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பெரிய பானை செவந்து இறக்கி வச்சேன். என் தங்கச்சி என்ன செஞ்சு தண்ணிக்குள்ள கறி குழம்பு அந்த வேணான்னு சொன்னாதான் தண்ணிக்குள்ள விட்டுருச்சு. தண்ணிக்குள்ள விடவுமே எனக்கு கோவம் வந்து விடுச்சு. ஒரு அடி சாப்புன்னு கொடுத்தேன் பாரு. கொடுக்காம அப்படியே செவந்து வச்சு. செவம் அழுகவே இல்லை. வந்து வெளியே வந்து அப்பா எனக்கு அக்கா ஆசை போயிடுச்சுப்பா. ஏம்மா? இல்லப்பா போயிடுச்சு, நான் ஊருக்கு போலாம்ப்பா அப்படின்னு. என்னம்மா 8 நாளா அழுதுகிட்டு அக்காட்டே இருப்பேன்னு சொன்னா, இப்பதான் சொன்னா அதுக்காட்டி நீங்க கிளம்புற அப்படிங்க. ஐயோ அக்காசே வேணாம்ப்பா, இந்த மாரி இன்னும் நான் விட்டுட்டு கிளம்புறேப்பா அப்படின்னு. ஏம்மா கண்ணா வீங்கிருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா கண்ணா சும்மாதே அப்படின்ச்சு. என்னம்மா சொல்ற அப்படின்ச்சு. இல்லப்பா நான் அடிச்சுப்பிட்டேன் ஒரு அடி. நீ தின்ன சோத்தை வந்து தண்ணிக்குள்ள விட்டுருச்சு. தண்ணிக்குள்ள விடவுமே எனக்கு கோவம் வந்துப்பா, அடிச்சுப்பிட்டு விலைக்கு கழுவி கொண்டு வந்து இறக்கி வச்சேன். எனக்கு கையெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன். ஆமா நீ கஷ்டப்பட்டு ஆத்துல போய் 1 மைல் 1 பரலாக்கு 2 பரலாக்கு மேல செவந்துட்டு வந்த தண்ணி, அதான் கோவம் வந்து அடிச்சுப்பிட்ட. சரி விடுப்பா, தெரியாம நீ விட்டுட்ட. எங்க அப்பா பஞ்சாயத்து பண்ணுவாரு. தெரியாம நீ விட்டுட்ட, அது விட்டுருச்சுங்கிற கோவத்துல அடிச்சு பிடிச்சு. சரி 2 பேர்த்து மேலே தப்பு இல்லை. சரி அக்கா வந்து தானா பொறுத்துக்குமா அப்படின்னாரு. சரிப்பா நான் பொறுத்துக்கிட்டு தாப்பா, நான் சொல்லவே இல்லை. அக்கா தான் சொல்லுச்சு அடிச்சேன்னு, நான் அதவே சொல்லவே இல்லை உங்ககிட்ட அப்படின்ச்சு. அப்புறம் மன்னிச்சிரு பாப்பா அப்படின்ட்டு கணத்தை தடவி கொடுத்தேன். தடவி கொடுக்காம என்ன ஆயிடுச்சு, அந்த வலியெல்லாம் அதுக்கு பறந்துருச்சு. ஐயோ நம்ம அக்கா வாரு நம்மகிட்ட போய் மன்னிப்பு கேட்குது அப்படின்னு. ஆமாம் அப்புறம் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுத்தானே, நீ என்னை மன்னிச்சிருப்பாப்பா, இந்த மாதிரி உடனே செய்ய மாட்டேன், நீ இருமா இருந்துட்டு 1 வாரம் கழிச்சு போவாப்பா, நான் உன்னை அடிக்கவே மாட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு கெஞ்சினேன். இல்லக்கா உன் மேல தப்பு இல்ல, நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வர்றேன், நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பையன் தூக்கிட்டு கோவிச்சுக்கணும் இல்ல இதுவும் இல்ல, சம்மதமாவே ஊருக்கு போயிடுச்சு. சரி அப்படின்ட்டு ஏன்டா அடிச்சோம்னு என் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவுதான்.